வணக்கம். ஜீரோதா அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் ஜீரோதா சைட்லேருந்து கிடச்சிருக்கு. ஜீரோதா இப்போ புதுசாக ரெஃபரல் ப்ரோக்ராமை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு என்ன கண்டிஷன், யாரெல்லாம் எலிஜிபிள், இது எப்படி ஒர்க் ஆகும், அது எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலி மெம்பரையோ ஜீரோதாவுக்கு ரெஃபர் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னருக்கு கால் பண்ணலாம். டிஸ்பிளேல இருக்க நம்பர் கூப்பிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி, நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களோட பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து உங்களுக்கு எல்லாம் மேப் ஆயிருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் உங்களோட கிளைண்ட் ஐடி நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணால் போதும். எங்கள் டீம் உங்களுக்கு எல்லாம் மேப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு லைஃப் டைம் எல்லா சப்போர்ட்டும் வந்து கொடுப்பாங்க. சரி, இந்த ஜீரோதா ரெஃபரல் ப்ரோக்ராமுடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்கவுண்ட் புரோக்கரில் ஜீரோதான் ஒன்று. 2010 அவங்க ஆரம்ப காலத்தில் இருந்து ஜீரோதாவுடைய ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து இருந்துட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 50% மேலான புது கஸ்டமர்ஸ் எல்லாமே ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலமாக தான் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரெகுலேட்டரி ரூலின் காரணமாக இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து டெம்பரவரியாக நிறுத்தப்பட்டது. அப்படி இருந்தும் 30% மேலான கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து எந்த விதமான ரிவார்டையும் எதிர்பார்க்காம ஜீரோதாவுக்கு தொடர்ந்து ரெஃபர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் ஜீரோதா ஜூன் 1, 2026 இருந்து மறுபடியும் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரி, இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன, எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜூன் 1, 2026 அப்புறமா நீங்கள் ரெஃபர் பண்ணி ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் ட்ரேடிங் பண்ணுறாரு அப்படின்னா ஜீரோதாவில் அவர் ஜீரோதா கொடுக்குற ப்ரோக்கரேஜ்லேருந்து ஜீரோதா 10% ஷேர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணவர் இந்த மாதம் வந்து ஒரு 5000 வந்து ப்ரோக்கரேஜாக ஜீரோதாக்கு அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அதுலேருந்து 10% 500 வந்து உங்களுக்கு வந்து இன்கம்மாக வந்து கிடைக்கும். முன்ன சொன்னது போல் இந்த ரெஃபரல் பெனிஃபிட் இல்லாமல் ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரலுக்கும் 300 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அதை பயன்படுத்தி டிச்சோரி சப்ஸ்கிரிப்ஷனு, எம்ப்ராஃபிட் சப்ஸ்கிரிப்ஷனு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஜீரோதாக்கு ஏஎம்சி பே பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் கிடைக்கிற அந்த இன்கம் வச்சு அந்த ஏஎம்சி நம்ம பே பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக ஜீரோதாவில் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. அதனால் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க ஏஎம்சி சார்ஜஸ் பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. சரி, இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜூன் 1, 2026 அப்புறமா ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுவே நிறைய பேர் வந்து ஜூன் 1, 2026 முன்னாடி ஜீரோதாவுக்கு ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஜீரோதாவில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை கஸ்டமரை ரெஃபர் பண்ணியிருந்தாலும் சரி, ஜூன் 1, 2026 அப்புறமா அவங்க ட்ரேட் பண்ணுற ப்ரோக்கரேஜிலேருந்து அந்த ரெவன்யூ ஷேர் வந்து உங்களுக்கும் வந்து கிரெடிட் ஆகும். ஆனால் அதை நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியாது. இதுவே கடந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் 3 புது கஸ்டமர் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த புது ரெஃபரல் பெனிஃபிட்டில் வர அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் 3 கஸ்டமர் ரெஃபர் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் புதுசாக கிடைக்கிற அந்த ரெஃபரல் பெனிஃபிட் அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ண முடியும். இந்த ரெஃபரல் இன்கம் வந்து மினிமம் பேலன்ஸாக எப்போ 100 வருதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இது உங்களோட ஜீரோதா அக்கௌண்ட்டில் நெகட்டிவ் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெஃபரல் இன்கம்மை உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியாது. அதே போல் முன்னாடி ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் ஜீரோதா அக்கௌண்ட் வேணான்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பழசை நீங்கள் ரெஃபர் பண்ண கஸ்டமருக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஸோ இதுதான் எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து இப்போ ஜீரோதா வந்து வச்சுருக்காங்க. ஜீரோதாவோட இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமுடைய கண்டிஷனும் மாற்றம் அடையலாம். இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னருக்கு தாராளமாக நீங்கள் கூப்பிடலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜீரோதா மற்ற டிஸ்கவுண்ட் புரோக்கர் மாதிரி ஆட்காக எந்த விதமான செலவுகளும் செய்கிறதில்ல. அந்த செலவுகள் எல்லாத்தையும் தங்களுடைய கஸ்டமருக்கே திரும்ப கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணியோ நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜீரோ தமிழ்நாடு பார்ட்னர் கூப்பிட்டு ரெஃபர் பண்ணிக்கங்க. இதே போல் அடுத்த நல்ல ஒரு பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.